என் அன்பு சொந்தங்க நல்லா பாருங்க, திரும்பி பாருங்க, வரலாறு நமக்கு என்ன கற்பிக்குதுங்கிறத பாருங்க. மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பதன் மூலமாக இவர்கள் பிஜேபி எதிர்ப்பாங்க. நீங்க இன்னும் நம்புறீங்களாங்கிறத திருப்பி பாருங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கல்ல, இந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து இந்த 4.5 வருஷத்துல பிஜேபி கொண்டு வந்த இந்த திட்டத்தை நாங்கள் தடுத்து நிறுத்திவிட்டோம். ஒரே ஒரு திட்டம் சொல்றாங்க, ஒரே ஒரு திட்டம் பிஜேபி கொண்டு வந்துச்சுங்க. 8 வழி சாலை கொண்டு வந்துச்சு, நாங்க தடுத்து நிறுத்திட்டோம். பிஜேபி அதானி துறைமுகத்தை கொண்டு வந்துச்சு, நாங்க தடுத்து நிறுத்திட்டோம். பிஜேபி வந்து கனிம வளங்கள் கொள்ள கொண்டு போகுது, நாங்க வந்து தடுத்து நிறுத்திட்டோம். ஏதோ ஒரு திட்டம் சொல்றாங்க, ஒரே ஒரு திட்டம். பிஜேபி கொண்டு வந்த திட்டத்தை திமுக தடுத்து நிறுத்திடுச்சு. ஒண்ணு, இவங்க எதுக்கு தெரியுமா போராடுவாங்க? இவங்க கையில அதிகாரம் இருக்கக்கூடிய கனிம வள கொள்ளங்களை இவங்களால தடுக்க முடியுமா? தடுக்க முடியும். அதுக்காக போராட மாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய அதானி துறைமுகத்தை தடுக்க முடியுமா? தடுக்க முடியும். போராட மாட்டாங்க. 8 வழி சாலையை தடுக்க முடியும், போராட மாட்டாங்க. ஆனா இவங்க கையில எதுக்கு வலிமையே இல்லையோ, நீட்டுக்கு எதிராக நான் போராடுறேன், உன்னால முடியாதுங்கிறது உலகத்துக்கே தெரியும். நீட்டுக்கு எதிராக நான் போராடுறேங்க, அப்புறம் சிஏக்கு எதிராக நான் போறேன். அது வந்து எதெல்லாம் மத்திய அரசு வந்துட்டு அவன் கையில முழு அதிகாரத்தை குவிச்சு வச்சிருக்கிறானோ, இவன் போராடினாலும் எதெல்லாம் பெற முடியாதோ அதை மட்டுமே போராடுறதா காட்டுவான். அப்ப என்ன அர்த்தம்? உங்களை ஏமாற்றுவதற்காக என்ன வேணாலும் செய்வோம்.